Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. This is a market analysis video, so let's get right into it. So we are starting with Nifty. So we'll get back to this chart soon. So guys, இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ட்ராப் பண்ண லெவல். ஓகே, இன்றைக்கி நமக்கு ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் நிஃப்டியில் கிடச்சிது. எக்ஸாக்டாக இந்த இடத்துல அதாச்சும் 21,365 மேலே கிடச்சிது. நம்ம இங்கே என்ட்ரி பண்ணோம் 1:3 டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். ஓகே, ஸோ இந்த கேண்டில் கீழே தான் என்னோடய ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. 1:3 அச்சீவ் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். ஓகே, ஸோ நாளைக்கு என்னோடய ஐடியா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் நிஃப்டியில். ஸோ இப்போ பார்த்தா நிஃப்டி இது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ஓகே, மோஸ்ட் ப்ராபப்லி இன்னும் புல்லிஷாக தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பட் சைட்வைஸ் போகிறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ ஆன் மார்க்கெட் டைரக்ஷன் இட் செல்ஃப். இங்கே நான் என்ட்ரி பண்ணாத ஒரே ரீசன் என்னென்னா, எனக்கு ப்ராஃபிட் புக்கிங் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஒரே ரீசன் தான் நான் என்ட்ரி பண்ணல. ஓகே, ஸோ இப்போ என்ன இருக்குன்னா, மார்க்கெட் ஒரு வேளை 21,335 கிட்ட வந்துச்சு எனக்கு ஒரு இந்த மாதிரி கேண்டில் கொடுத்ததுன்னா கண்டிப்பாக நான் பை பண்ணுவேன். பை பண்ணி நான் ஹோல்ட் பண்ணுவேன் சேம் 1:3. இல்லாட்டி 21,465 மேலே போச்சுன்னா பை பண்ணுவேன். இந்த ரெண்டு லெவல் தான் நாளைக்கு எனக்கு நிஃப்டியில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இது ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இங்கே ரெண்டு சப்போர்ட் ஆகிடுச்சு. ஓகே, இன்னொரு சப்போர்ட் வந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அதாச்சும் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ஸ்விங்கு கீழே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும். இல்லாட்டி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ரெட் கேண்டில் கீழே வைக்கலாம். ஸோ இது ரெண்டு தான். அதாச்சும் 47,360 இல்லை 47,735 மேலே பை பண்ணுவேன். டார்கெட் வந்துட்டு 47,935. அப்படி இல்லை ரொம்ப சேஃபான என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா 47,955 மேலே தான் பை பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த சேஃபர் லெவல் டு பை ஆன் தி பேங்க் நிஃப்டி. ஓகே, இந்த ரெண்டு தான் நாளைக்கு. ஸோ எப்படி போகுதுன்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயில் நமக்கு இங்கே ஒரு நல்ல ட்ரேட் இனிஷியேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இங்கே என்ட்ரி பண்ணி இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இப்போ கூட நான் ஒரு ட்ரேட்லாம் இருந்தேன். இது சேஃப் பையானா கண்டிப்பாக சேஃப் பை தான். இங்கே ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. அதாச்சும் நான் இங்கே என்ட்ரி பண்ணேன். யூஎஸ்சி இதில் ட்ரேட் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம இங்கே என்ட்ரி பண்ணோம். இங்கே தான் ஸ்டாப் லாஸ். இப்போ நம்ம என்ட்ரி இங்கே மாறிடுச்சு. இது சேம் 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் தான். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும் ட்ரேடு. நம்ம இங்கே என்ட்ரி பண்ணோம். இதை நம்ம ஸ்டாப் லாஸ் 25 பாயிண்ட். அது ஒன்றுமே பண்ணல, அது பாட்டுக்கு நோண்டாமல் போயிட்டு இருக்குது. ஸோ லெட் இட் கோ. மார்க்கெட் போகிற வரைக்கும் போக விடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் $72 க்ராஸ் பண்ணிச்சுன்னா நான் $76 வரைக்கும் கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுவேன்ட்டு. ஸோ அதுதான் நடந்துகிட்ருக்கு. எனக்கு மார்னிங் இங்கே ஒரு எஸ்எல் ஹிட் ஆச்சு. அதாச்சும் நம்ம கீழே லெவலில் க்ராஸ் பண்ணோடனே நான் என்ட்ரி பண்ணேன். 25 பாயிண்ட் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 7 o'clock டைமில் இங்கே ஒரு டைம் என்ட்ரி பண்ணோம். இப்போ ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, லெட்ஸ் ஹோல்ட் இட். இது தெர் இஸ் அ வெரி ஹை பொட்டென்ஷியல் ஃபார் இட் டு கோ அப். ஏன்னா ஒரு வேளை $74 ரிட்டர்ன் வரக்கு சான்ஸ் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம திருப்பி இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ லெட்ஸ் சி, ஒரு வேளை இங்கே நான் சின்ன ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிட்டு ரிட்டர்ன் இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி பண்ணுற கூட சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு அவசரப்பட்டு ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஆல்ரெடி நம்ம 1:5 இருக்கோம். 1:5.5 1:6 இருக்கோம் ஆல்ரெடி. ஸோ லெட்ஸ் சி ஹவு திஸ் ட்ரேட் கோஸ் அண்ட் பிளானட். ஒரு வேளை நாளைக்கு இந்த லெவலில் இன்றைக்கி சைட்வேஸ் போயிடுச்சுன்னா திருப்பி நான் ஃப்ரெஷ் லெவல் எங்கே ஆட் பண்ணணுன்னா $74 அப்புறம் தான் நான் ஃப்ரெஷ் லெவல் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணி $76 வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃப்ரெஷ் லெவல்ஸ். ஸோ லெட்ஸ் சி ஹவ் இட் ஒர்க்ஸ் டுமாரோ. நெக்ஸ்ட் இஸ் கோல்டு. கோல்டு நம்ம கீ லெவலில் இன்றைக்கி பிரேக் பண்ணுச்சு. அதாச்சும் 8 o'clock டைமில் பிரேக் பண்ணுச்சு. பிரேக் பண்ணி நம்ம என்ட்ரி பண்ணோம். என்ட்ரி பண்ணி நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே இருந்துச்சு. ஓகே, திஸ் வாஸ் மை ஸ்டாப் லாஸ். இப்போ வந்து நான் ஸ்டாப் லாஸை ட்ரெயில் பண்ணி காஸ்ட் டு காஸ்ட் வச்சுருக்கேன். ஏன்னா 1:2 கிடச்சிருச்சு. 1:2.5 இருக்குது. நம்ம டார்கெட் 1:3. ஓகே, ஸோ இப்போது இப்படி தான் இருக்குது இந்த ட்ரேட். திஸ் ட்ரேட் லுக்ஸ் காஸ்ட் டு காஸ்ட்டில் இருக்குது. நம்ம 1:2 ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. இன்னி இதுக்கு வெயிட் பண்ணுறோம். இது க்ராஸ் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இங்கே ஃபுல் ப்ராஃபிட் புக் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் புதுசாக பொசிஷன் ஆட் பண்ணுறது டிபெண்டிங் ஆன் த மார்க்கெட். 2060 மேலே பை பண்ணலாம். இல்லாட்டி 2049 கீழே ஷார்ட் பண்ணலாம். இந்த ரெண்டு ஆப்ஷனில் மார்க்கெட் எது நம்ம கொடுக்குதோ அதை நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் வி ஹவ் 4 ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ். வோல்டாஸ் ஆல்ரெடி நமக்கு இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துச்சு, பட் இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அப்புறம் திருப்பி நேற்று ஒரு என்ட்ரி கொடுத்துச்சு. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பண்ணோம். நேற்று நம்ம வந்துட்டு 370 என்ட்ரி பண்ணோம். நம்ம 1:2 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஃப்ரெஷ்ஷாக ரிட்டன் என்ட்ரி எங்கே பண்ணுவோன்னா $928 மேலே ஃப்ரெஷ்ஷான என்ட்ரி பண்ணுவோம். ஸோ கீப் திஸ் இன் யோர் வாட்ச் லிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கும் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ண போது ஒரு வேளை $97 மேலே போய் $97.30 மேலே போச்சுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ இதுவும் என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. ஏஷியன் பெயிண்ட்
ஏஷியன் பெயிண்ட் இஸ் ரியலி குட். வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தா ஒரு நல்ல ஒரு ஸ்குவீஸ் பேட்டர்னுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு நல்ல ஒரு ஸ்குவீஸ் பேட்டர்னுக்கு அப்புறம் இங்கேயே நம்ம என்ட்ரி கிடைக்கல. ஓகே, ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன், ஹையர் லோ இப்போ ஹை போயிட்டுருக்கு. ஓகே, இது வரைக்கும் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஹை பிரேக் பண்ணுச்சுன்னா இப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு 3035 ருபீஸ்க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி நான் அதை ஹோல்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஏஷியன் பெயிண்ட் இஸ் அ குட் ஸ்டாக். ஐ ட்ரேடட் திஸ் a lot of time, நல்ல ப்ராஃபிட்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் த சேம். இங்கே நம்ம பை பண்ணுற ரீசன் என்னென்னா, ஒரு அப் ரனுக்கு அப்புறம் ஒரு புல் பேக் அப்புறம் திருப்பி அப் போகுது, இங்கே என்ட்ரி பண்ணி இங்கே வரைக்கும் புல் பேக் வரலாம், அதாச்சும் இந்த ரெசிஸ்டன்ட் இப்போ சப்போர்ட்டாக மாறலாம். திஸ் கைண்ட் ஆஃப் அ பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே சப்போர்ட் மாறிச்சுன்னா இங்கே டபிள்யூ பேட்டர்ன் கொடுத்துட்டு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் த ஒன்லி ரீசன். நெக்ஸ்ட் இஸ் மாரிகோ ஆல்மோஸ்ட் ஒரு 200+ டேஸ்க்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது. ஓகே, 222 டேஸ்க்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட், சின்ன ஒரு பிரேக் அவுட். இங்கேருந்து ரிவர்சலாக இருக்கும். தெர் இஸ் அ வெரி ஹை சான்ஸ். ஓகே, தெர் இஸ் அ வெரி ஹை சான்ஸ். அதனால தான் என்னோடய பை ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 551 இருக்குது. ஓகே, 551 பை பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தா 544 இந்த காஸ்ட்டில் இருக்கும். ஓகே, ஸோ அப்புறம் இந்த ரிலையன்ஸ் நான் கொண்டு வந்த ரீசன் ஒரே காரணம் என்னென்னா, நேற்று நான் ஒரு இது சொல்லியிருந்தேன், இன்ட்ராடே செட்டிங் சொல்லியிருந்தேன். இன்ட்ராடே செட்டப்பில் நமக்கு இங்கே 10 o'clock மார்னிங் என்ட்ரி கிடச்சி நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன், என்னோடய இன்ட்ராடே செட்டப். ஓகே, ஸோ நமக்கு 10 o'clock கிடச்சிது. 1:2 அச்சீவ் ஆகலை. ஸோ நம்ம இதை கேரி ஃபார்வர்ட் பண்ணோம். லாஸ்ட்டில் இல்லை, ப்ராஃபிட்டில் தான் இருந்துச்சு. ஓகே, ப்ராஃபிட்டில் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணால் இதுதான் ரிசல்ட், 1:4, ஈஸி 1:4. ஓகே, இல்லை இப்படி கூட வைங்க, 1:3 கூட மோசம் கிடையாது, 1:3. ஓகே, ஸோ இதுவும் எப்படி ட்ரேட் பண்ணுங்கிறது இப்போது இந்த லாஸ்ட் 20 செகண்டில் உங்களுக்கு அந்த வீடியோவில் லிங்க் பண்ணிடுறேன். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் கடன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், நானும் குரோவாக முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.